بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் சகோதரர் முகமது அலி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறும் அப்துல் காதர் சகோதரர் அப்துல் காதர் தலைவர் முபாரக் பள்ளிவாசல் வில்லாபுரம் மதுரை, சகோதரர் முகமது நாசர் ட்ரஸ்டி அல் முகத்தஸ் பள்ளிவாசல் காவேரி நகர் மதுரை ஆகியோரை முன்னிலை வகித்து தரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். சகோதரர் முகமது அலி அவர்கள் இப்பொழுது தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹுடைய பேரருளால் தமிழக முஸ்லிம் ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் 3 பேச்சாளர்கள் பேச இருக்கிறாங்க. குறிப்பாக மார்க்கம் சம்பந்தமான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து பேச இருக்கிறாங்க. தமிழக முஸ்லிம் ஜமாத் என்பது தமிழக மக்களுக்கு மத்தியில் ஒரு புதியதொரு இயக்கமாக, ஒரு ஜமாத்தாக தோன்றி அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய திருமுறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் தமிழ் கூறும் முஸ்லிம்கள் மக்களுக்கு மத்தியில் இயன்ற அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்துடன் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதில் தமிழக முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஒரு பெரும் செயலாக கடைபிடிக்கப்படுவது, பின்பற்றப்படுவது என்னவென்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான திருமுறை குர்ஆனை இலவசமாக வழங்குவது, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இஸ்லாம் குறித்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது போன்ற காரியங்களை தொடர்ச்சியாக தமிழக முஸ்லிம் ஜமாத் செய்து கொண்டு வருகிறது. இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் இந்த தமிழ் கூறும் மக்களுக்கு மத்தியில் நீண்ட நெடிய செயலாக தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரருள் புரிய வேண்டும். அதனுடைய ஒரு துவக்கமாகத்தான் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி. இந்த ஜமாத்தினுடைய அடிப்படையான நோக்கம் குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் வழியில் மக்களையும் அழைத்து செல்லுகிற ஒரு உயரிய நோக்கம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உத்துலு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியை இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை எடுத்து ஓதுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் கூறுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் திருமுறை குர்ஆன் அருளப்படுகிற பொழுது அறியாமை கால அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் கூட பல்வேறு இலக்கியவாதிகள் கூட இருந்தார்கள். அவர்கள் இந்த திருமுறை குர்ஆனுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சமூக மக்களுக்கு மத்தியிலே விதைக்கிற பொழுது அவர்கள் ஆச்சரியம் மேலிடத்தக்க கூடிய இலக்கியவாதிகளாக இருந்தாலும் கூட
இறைவனுடைய திருமுறை குர்ஆன் இந்த உலகையும் உலகில் உள்ள மக்களின் உள்ளங்களையும் வென்றெடுக்கும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமுறை குர்ஆன். அதனால தான் ரப்புல் ஆலமீன் எத்தனை பெரிய இலக்கியவாதிகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிட்டான், உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்திலிருந்து எடுத்து ஓதுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். வெறுமனே இந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு விடவில்லை. திருமுறை குர்ஆனில் சொல்லுகிறான், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. நம்முடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஃபஅது பிசூரத்தி மின் மிஸ்லிஹி வதுஉ சுகதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிக்கும். அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மை உடையோராகவும் இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமுறை குர்ஆன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும், யாரெல்லாம் பெரிய இலக்கியவாதி, இலக்கணவாதி, பேராசிரியர், திருமுறை குர்ஆனுக்கு எதிராக கருத்துக்களை விதைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை தவிர உங்களுடைய உதவியாளர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இந்த திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்று ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் என்று உலகத்திற்கே, மனித சமூகத்திற்கே சவால் விடுக்கிற ஒரு வேதமாக இந்த அல்லாஹ்வுடைய வேதம் திருமுறை குர்ஆன் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிலே உயர்ந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல், நடத்தையில் சிறந்த நடத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடத்தை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இப்போ உயர்ந்த சொல்லாகிய இந்த வேதத்தை இந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாக்கி தர வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் உரையாக சகோதரர் எம் முகமது மாலிக் அவர்கள் அலட்சியமாக கருதப்படும் அழைப்பு பணி என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். அதிவேகமாக உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் உலகத்திலேயே அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் மார்க்கமும் இஸ்லாம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தான் அதிகமான தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தாக்குவதற்காக ஒரு பெரும் கொண்ட கூட்டம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது இஸ்லாத்தை தாக்குவதற்காக. நீங்கள் செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாத்திற்கு எதிராகவோ முஸ்லிம்களுக்கு எதிராகவோ ஏதேனும் ஒரு வகையில் நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையிலே கட்சிகள் இயங்குகிறது. இஸ்லாமிய வெறுப்பு தான் அவருடைய கொள்கை. அப்ப இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒரு பெரும் கொண்ட கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் செலவு செய்யப்படுவதில்லை.
இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரங்களும் அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு மிக குறைவான உழைப்பு தான் செலுத்தப்படுகிறது, குறைவான பொருளாதாரம் தான் செலவு செய்யப்படுகிறது. ஆனாலும் இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாம் தான் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இது அல்லாஹ்வின் மார்க்கம். அல்லாஹ் பேரறிவாளன், ஞானம் மிக்கவன். அப்ப அந்த பேரறிவாளனாய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மார்க்கத்தை அறிவுபூர்வமான மார்க்கமாக நமக்கு தந்திருக்கிறான். இது ஒரு பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் பகுத்தறிவு உள்ள மக்கள் பார்க்கிறாங்க, இஸ்லாத்தின் சட்டத்தை பார்க்கிறாங்க. ஆஹா, என்ன அருமையான சட்டம்! இஸ்லாத்துடைய கொள்கைகளுடைய அழகு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து யாரேனும் கேள்வி கேட்பதாக இருந்தால் துணிச்சலாக நீங்கள் எங்களிடத்தில் கேள்வி கேளுங்கள். எங்கள் மார்க்கத்தை குறித்து உங்களுக்கு என்ன விமர்சனம், கேள்வி கேளுங்கள். நாங்கள் பதில் தருகிறோம். நாங்கள் ஓடி ஒளிய மாட்டோம். கேள்வி கேளுங்க. துணிச்சலாக நாம் சவால் விடுகிறோம் என்று சொல்ல நம்ம மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். நேர்த்தியான அல்லாஹ்வின் மார்க்கமாக இருப்பதால் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை கற்பூரம் மாதிரிங்க. இஸ்லாம் கற்பூரம் மாதிரி. ஒரு மரக்கட்டை போட்டு எரிக்குன்னு சொன்னா கஷ்டப்படணும். கற்பூரம் பெட்ரோல் தேவையில்லை, ஒரு சின்ன பொறி பட்டா போதும், பத்திக்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு மத்தியில் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு முன்னாடி நீங்கள் இஸ்லாத்தை லேசாக காட்டிவிட்டால் போதும். சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் நேர்த்தியை நீங்கள் லேசாக காட்டிவிட்டால் போதும், அவருடைய உள்ளம் சுண்டி இழுக்கும் இஸ்லாத்தின் பார்க்கும். அப்படிப்பட்ட மார்க்கம் இது. எப்போதுமே நடக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கம் எனும் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அனைத்திலே திணிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கமான ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அனைத்திட முற்படுகிறார்கள். வயாபல்லாஹு இல்லா அன் யுத்திம நூரா வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்றான், அந்த இறை நிராகரிப்பார்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது மார்க்கத்தை பூர்த்தியாக்கியே தீர்வான். நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்ன முயற்சி, எவ்வளவு வேணாலும் பொருளாதாரத்தை கொட்டுங்கள், நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் செய்யுங்கள். வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த இறை நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது இஸ்லாமிய ஜோதியை உலகத்தில் பூர்த்தியாக்கி தீர்வான். இஸ்லாம் தோல்வி அடையாது. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் நிலையை காட்டிலும் நாளைக்கு வளரும். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்லும். இஸ்லாத்துக்கு அழிவு கிடையாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இஸ்லாம் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முஸ்லிம்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? நாம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ஆகிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ் சொல்றான், மனிதரில் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நமக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயம் வாழ்ந்திருக்கு. முஸ்லிம் சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களை விட, ஏனைய நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை விட குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்தவர்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் நம்மளை பார்த்து சொல்றான்? நாம் ஏன் சிறந்து விட்டோம்? ஏனைய சமுதாயத்தை காட்டிலும், நமக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்களை காட்டிலும் அதிகமாக அல்லாஹ்வை தொழுகிறோமா? அதனால் நாம் சிறந்து விட்டோமா? அப்படி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுதார்கள். நாம் 5 வேளை தான், அதுவும் உருப்படியா தொழுகிறது இல்லை. ஏன் சிறந்தவங்க? தஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கிறீர்கள். ஏனைய சமுதாயத்து இந்த பணி கொடுக்கப்படல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? தஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுப்பதால், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நபிமார்கள் செய்த பணியை நீங்கள் செய்வதால் நீங்கள் சிறந்தவர்னு அல்லாஹ் சொல்றான்.
அப்ப முகமது நபியுடைய உம்மத் என்று ஒருத்தன் சொல்றான்னா, நான் முஸ்லீம் என்று சொல்றான் என்று சொன்னால் அவன் நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், வம்மன் அஹ்ஸன கௌலா, அல்லாஹ் கேட்கிறான், வம்மன் அஹ்ஸன கௌலா, சொல்லால் அழகானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். வம்மன் அஹ்ஸன கௌலா, சொல்லால் அழகானவன் யார் தெரியுமா? யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நற்செயல்களை செய்கிறானோ, வக்காலு இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் நிச்சயமாக முஸ்லிம்கள் ஒருவன் என்று சொல்கிறானோ, இவனை விட அழகான வார்த்தையை சொல்பவன் யார்? நீங்கள் முஸ்லிம் என்று சொல்வதாக, இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நீங்களும் நன்மையை செய்ய வேண்டும். செய்து விட்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நீங்களும் நற்செயலை செய்து விட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் அஹ்ஸன கௌலா, அழகான வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கல, நீங்களும் நற்காரியம் செய்யல, நான் முஸ்லிம் என்று சொன்னால் இது அழகான வார்த்தை இல்லைன்ட்டான் அல்லாஹ். புரிகிறதா? அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவனா இருக்கணும். அழைச்சிட்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து விட்டு நான் முஸ்லிம் என்று சொல்லட்டும். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணி செய்யறதா இருந்தா முதல்ல இந்த மக்களை நேசிக்கணும், இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கணும். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி அவர்கள் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த நபியை பார்த்து சொல்றான், நபியே இந்த மக்கள் நேர்வழி கொள்ளவில்லை என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொல்றான், நபியே இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லக பாஹிவுன் நஃப்ஸக், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்களா, உங்க உயிரை நீங்க விட்டுறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும், தன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு அந்த கவலையிலேயே மௌத்தா போயிடும். இங்க அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், நபியே இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களா, இந்த சமுதாயத்தை நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரத்து தௌபால இந்த நபி அவர்கள் இந்த உம்மத்தை எந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்து தௌபால லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனிதும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், மக்களே லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கான தூதர் வந்து விட்டார். நான் முகமது நபி அனுப்பிட்டேன், நான் மலக்கு அனுப்பல, நப்சு இல்லாத குடும்பம் இல்லாத மலக்க அனுப்பல. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கான தூதரை நான் அனுப்பிவிட்டேன், முகமதை அனுப்பிவிட்டேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் சிரமப்படுவது இவருக்கு பாரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி யாராவது சிரமம் எனக்கு துன்பம் என்று சொன்னால் இந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் சிரமப்படுவது இவருக்கு பாரமாக இருக்கும். உங்களை பெரிதும் விரும்புகிறார், இந்த முகமது உங்களை பெரிதும் விரும்புகிறார். மூமின்கள் மீது ரவுஃபுர் ரஹீம், நம்பிக்கை கொண்டோர் மீது இந்த நபியானவர் பேரன்பும் இரக்கமும் அக்கறை உடையவராக இருக்கிறார் என்று நபி அவர்களை பற்றி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அப்ப உண்மையிலே மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். இந்த மக்களுக்கு நேர்வழி கிடைக்கணுமே, இந்த உலகத்தில் வெற்றி பெறணும், மறுமையில் ஆகிரத்தில் வெற்றி பெறணும் என்று அந்த மக்களை நேசித்தால்தான் அல்லாஹ்வின் அழைக்கக்கூடிய பணியை செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களெல்லாம் வெறுத்து பொருட்படுத்தாம ஒதுக்கி வைத்திருந்த அடிமைகளிடத்திலும் மார்க்கத்தை சொன்னாங்க. பிலால் போன்ற ஹபசிகள், ஒரு கருப்பினத்தவர், அடிமை இனத்தை சார்ந்தவர், பிலால் போன்ற அடிமைகளிடத்திலும் இஸ்லாத்தை சொன்னாங்க. பெரும் பெரும் சக்கரவர்த்திகள், ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சதுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல
மிகப்பெரிய வல்லரசுகள் எப்படி இன்னைக்கு காலத்துல ரஷ்யாவும் அமெரிக்காவும் பெரிய வல்லரசுகளாக இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ரோமாபுரி மிகப்பெரிய வல்லரசு, அமெரிக்கா மாதிரி. இன்னொன்னு பாரசீகம், ஈரான், உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுகள் உலகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடி பெரும் பெரும் வல்லரசு ராஜாக்களுக்கு லெட்டர் போடுறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து குறுநில மல்லர்களுக்கு போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோமாபுரியின் மன்னனாக இருந்தவன் ஹெர்குலிஸ் மன்னன், நம்ம எல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்போம். ஹெர்குலிஸ் மன்னன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவன். அவனுக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லி அழைத்து லெட்டர் போடுறாங்க. அவன் படிக்கிறான், ஹெர்குலிஸ் மன்னர். அவர் ஒரு கிறிஸ்தவர், வேதத்தில் ஞானமுடையவர். நபியுடைய அழைப்பு கடிதத்தை படித்து பார்த்து விட்டு அவன் உண்மையை உணர்ந்து கொண்டான். ஹெர்குலிஸ் மன்னன் உண்மையை உணர்ந்து கொண்டான். நம் வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தூதர் இவர்தான், முகமது தான் என்று ஏற்றுக்கொண்டான். தன் மந்திரி பிரதானிகள்கிட்ட சொல்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமா? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமா? அவரை நபியாக ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லி ஹெர்குலிஸ் மன்னன் கேட்கிறான். அவர் அமையில இருந்த மந்திரி பிரதானிகள் முக்கியஸ்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வேற வழி இல்லாம வாபஸ் ஆயிட்டான். சரி சரி நான் இஸ்லாத்துக்கு மாறலன்ட்டான். ரசூலுல்லாஹ் போட்ட லெட்டருக்கு இதுதான். பாரசீக மன்னன், அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு கடிதம் போகுது, இஸ்லாத்தின் பக்கம் வான்னு. அந்த கடிதத்தை படிச்சுட்டு கிழிச்சு போட்டான், துண்டு துண்டாக்கிட்டான். இங்க இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். பசி பட்டியலில் இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். யாரு? அன்றைய காலத்தில் பெரிய வல்லரசு அரசாட்சி செய்து கொண்ட பாரசீக மன்னனை பார்த்து, அவனுடைய அரசாட்சியை பார்த்து சொன்னாங்க, பாரசீகத்தின் கருவூலங்கள் நமக்கு வந்து சேரும், பாரசீகத்தை நாம் ஆட்சி செய்வோம்னாங்க. அது நடந்து உமராங்க ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தின் கையில் பாரசீகம் வந்தது. எகிப்து மன்னனுக்கு லெட்டர் போட்டு விட்டாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வான்னு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, எகிப்தின் மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனா நபி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பரிசு பொருளை கொடுத்து விட்டார். மாரியத்தில் கிஃப்டியா உட்பட பரிசு பொருளை கொடுத்து விட்டார். ஆப்பிரிக்கா கண்டத்தை ஆட்சி செய்த நஜ்ஜாசி மன்னர், அவருக்கு நபி அவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு முஸ்லீமாக மரணித்தார். நஜ்ஜாசி மன்னர் இறந்து போன நஜ்ஜாசி மன்னருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிஃப் ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண அற்பத்திலும் அற்பமாக கருதக்கூடிய மனிதர்களுக்கும் தாவா செய்தார்கள், பெரும் பெரும் சக்கரவர்த்திகளுக்கும் தாவா செய்தார்கள். இந்த தாவா பணியை இன்று முஸ்லிம்கள் தொழிலாளிகள் ரொம்ப கம்மி. அப்படியே தொழிலாளிகளாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார். அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து சொல்ல அக்கறை இல்லாத முஸ்லிம்களுக்கு மார்க்கம் எச்சரிக்கை தருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை, அதாவது யூதர்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈசா நபி சபித்தார்களாம். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அந்த நபியை சபிச்சிட்டார், நீங்க நாசமா போங்கன்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரும் சபித்து விட்டாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் பனி இஸ்ரவேல்ல ஈசா நபி சபித்தார்கள், ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேல் சபித்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், பாவம் செய்யாத நல்ல மனிதர் என்ன செய்வாருன்னா, அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதன் போய் அந்த தீமையை தடுப்பார். இந்த பாவத்தை செய்யாத, அல்லாஹ்வின் கோபத்துக்கு நீ ஆளாயிருவ என்று அந்த பாவத்தை அந்த நல்ல மனிதர் தடுப்பார். மறுநாள் அந்த மனிதன் மீண்டும் அதே பாவத்தை செய்து கொண்டிருப்பான். நேற்று தீமையை தடுத்தார்ல, இன்றைய தினம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேற்றைய தினம் அந்த தீமையை தடுத்தவர் இன்னைக்கு என்ன செய்வாராம், அந்த தீமையை தடுக்காம அவரோடு சேர்ந்து சாப்பிடுவது, அவரோடு சேர்ந்து குடிப்பது என்று அவரோடு சேர்ந்துருவாரு. இந்த நேரத்தில் அல்லாஹ் சிலரது உள்ளங்களை சிலரது உள்ளங்களோடு கலக்க செய்து விட்டான். கெட்டவருடைய உள்ளத்தை போல நல்லவருடைய உள்ளமும் கலந்து விட்டது. தீமையை தடுக்காமல் இருந்தவர்கள் அவர்களும் அந்த தீமையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக ஈசா நபியும் சரி தாவூத் நபி சரி பனி இஸ்ரவேலை சபித்து விட்டார். அல்லாஹ் தனது நாவினை அல்லாஹ் சபிக்க செய்து விட்டான்.
இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு நம்மளை பார்த்து சொல்றாங்க, ரசூலுடைய உம்மத்தாகி நம்மை பார்த்து சொல்லாங்க, என் உம்மத்தாரே நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுங்கள். நன்மை ஏவுங்க, தீமையை நீங்கள் தடுங்க. அப்படி நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்காவிட்டால் எப்படி பனி இஸ்ரவேலுடைய உள்ளங்கள் கலந்து விட்டதோ, கெட்டவர்களை போன்று நல்லவருடைய உள்ளங்கள் கலந்து விட்டதோ, அதே போல உங்கள் உள்ளங்களும் கலந்து விடும். நீங்க நல்லவங்களா இருந்தா நீங்களும் அந்த கெட்டவங்களா மாறிடுவீங்க. தீமை செய்யக்கூடிய கரத்தை பிடித்து தீமையிலிருந்து இழுத்து கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீமை செய்யக்கூடிய கரத்தை பிடித்து நன்மையின் பக்கம் இழுத்து கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இப்படிதான் நபிமார்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, தீமையை தடுக்காட்டா நாமளும் மாறிடுவோங்கிறது. ஒரு முசல்லி, ஒரு தொழுகையாளி பள்ளிவாசல பாங்கு சத்தம் கேட்டு விட்டா பள்ளிக்கு இந்த சேரை மட்டும் கொஞ்சம் நவுட்டிருங்க, இந்த சேரை மட்டும் அண்ணா அந்த ஒரு சேரை மட்டும் நோட்டிருங்களேன் நீங்க. ஓ பார்க்கணுமா? சரி. ஒரு தொழுகையாளி பள்ளிவாசல பாங்கு சத்தம் கேட்டுட்டுனா பள்ளிக்கு போயிடுவார். இவர் பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒரு 4 பசங்க எப்போது உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தொழுகைக்கு போகும்போது அந்த பசங்களை கூப்பிடுவார், பள்ளிவாசல் பாங்கு சொல்லிட்டாங்க, வாங்க தொலைப்போம். அந்த பசங்க நீங்க போங்க ஜி, நாங்க பின்னாடி வர்றோம்மா. வரமாட்டாண்ட. மறுநாள் இவர் தொழுகைக்கு போவோம், வாங்கத்தா பள்ளிக்கு போவோம். ஜி நீங்க போங்க, நாங்க வர்றோம். இப்படியே டெய்லி நடக்கும். இவர் கூப்பிடுவாரு, இந்த போங்கத்தான் வர்றோம்பாங்க, வரமாட்டோம். இப்படியே நடந்துக்கிடுச்சு. ஒரு நாள் வழக்கம் போல கூப்பிடுறாரு, பள்ளிக்கு வாங்கத்தா. ஆனால் ஒரு பையன் கேட்டான், ஜி நான் ஒன்று கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க, டெய்லி நீங்களும் எங்களை பள்ளிக்கு கூப்பிடுறீங்க, நாங்களும் வர்றோம்னு சொல்லி வரமாட்டீங்க, அது உங்களுக்கும் தெரியும், நாங்கள் வரமாட்டோன்னு உங்களுக்கும் தெரியும், பிறகு ஏன் தான் எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை இப்போ பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுனால நான் பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் உங்களை பள்ளிக்கு வாங்க கூப்பிடலன்னு வைங்க, ஒரு நாள் நீங்க என்ன கூப்பிடுறீங்க, பா இங்க வாங்க போய் ஒரு கை குறையுதுன்னு நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, அதனால தான் நான் உங்களை கூப்பிடுறேன்னு. அப்போ சகோதரர்களே, தீமைக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் நன்மையில் இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க, உங்களது உள்ளங்களும் கலந்துவிடும். குர்ஆன்ல அல்லாஹ், குர்ஆன் என்பது சத்தியம். இப்ப மனிதராகிய நாம் உங்களை நம்ப வைப்பதற்காக ஒரு செய்தியை சொல்லும் போது நான் சத்தியமா சொல்றேன் தான் நம்ம சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னது அனைத்தும் சத்தியம் தான், உண்மைதான். அல்லாஹ் சத்தியமா நான் உண்மையை சொல்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சில வசனங்களின் போது அல்லாஹ் சத்தியமிடுவான். நான் சத்தியமா சொல்றேன், தன் படைப்புகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பேசுவான். அப்படி அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்ன ஒரு வசனம் அல் அஸ்ர். அல்லாஹ் சொல்றான், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல தயக்கம் காட்டக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் நன்றாக கேட்டுக்கொள்ளட்டும். அல் அஸ்ர் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறீர்கள். என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறீர்கள். இல்லல்லதீன, ஆனால் இவர்களை தவிர, யார் அவர்கள்? ஆமனு, நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை, ஆமனு நம்பிக்கை கொண்டு, ஆமிலு சாலிஹாத், நற்கர்மங்களை செய்து, வத்தவாசோ பில் ஹக், சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி, என்ன சொன்னால? வத்தவாசோ பில் ஹக், சத்தியத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, வத்தவாசோ பிஸ் ஸபுர், பொறுமையும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ, இவர்களை தவிர மற்ற எல்லா மனிதரும் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் சகோதரர்களே, சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நஷ்டவாளின்னு அல்லாஹ் சொல்றான். நான் ஆமனுத்தா, நான் அல்லாஹ்வை நான் நம்பிட்டேன், அல்லாஹ்வின் மார்க்கத்தை நம்பிட்டேன், சாலியான அமல் செய்யறேன் தா, ஆனா நான் நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணி நான் செய்யவில்லை என்று ஒருத்தன் சொல்வான், ஆனால் அவன் நஷ்டவாளி, சத்தியமாக அவன் நஷ்டவாளி, தோத்து போவான். அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை பிறருக்கு காட்டாமல் மறைத்துக் கொள்வானேயானால் மறுமை நாளில் அவனுக்கு நரக நெருப்பினால் கடிவாளம் போடப்படும். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதன் மக்களுக்கு காட்டாமல் மறைத்துக் கொள்வானேயானால் அவனுக்கு நரக நெருப்பில் கடிவாளம் போடப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்ன அஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ ஆஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளே மிகவும் உயர்ந்தது, மிகவும் உண்மையானது குர்ஆன். வ ஆஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டுதலே மிகச் சிறந்தது முகமதாகிய எனது வழிகாட்டுதல்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? யார் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு காட்டாமல் மறைத்து கொண்டானோ அவனுக்கு மறுமை நாளில் நரக நெருப்பில் கடிவாளம் போடப்படும். இன்னைக்கு மாடுகளுக்கு ஒட்டைகளுக்கு கடிவாளம் போடுறாங்களே கயிறை வச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நல்ல விஷயத்தை மக்களுக்கு காட்டாமல் மறைத்து வைத்துக் கொள்வீர்களேயானால் உங்களுக்கு மறுமை நாளில் நரக நெருப்பில் கடிவாளம் போடப்படும். சிறந்த விஷயத்திலே ஆக சிறந்தது குர்ஆன், சிறந்த விஷயத்திலே ஆக சிறந்தது ஹதீஸ், நபியுடைய நடைமுறை. அது முஸ்லிம் சமுதாயம் மக்களுக்கு காட்டாமல் மறைத்து கொண்டால் இவருடைய முகத்தில் கடிவாளம் போடப்படாதா? இந்த ஹதீஸை நம்பலையா முஸ்லிம்கள்? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஒரு சமயத்தில் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ஒரு பகுதியில் பாவங்கள் பகிரங்கமாக நடக்கும் பொழுது அதை தடுக்க வேண்டும், நல்லவர்கள் தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லையானால் அல்லாஹ்வின் தண்டனை இறங்கிவிடும். அப்படி அல்லாஹ்வின் தண்டனை இறங்கும் பொழுது நல்லோரும் சேர்ந்து அந்த தண்டனையில் அகப்படுவார்கள். ஒரு பகுதியில் பாவம் மிகைக்குது, மது மாது கேளிக்க ஷிர்க் மிகைக்குது, தீமை மிகைக்குது. நல்லவர்கள் அந்த தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தண்டனை இருக்கும், நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும். ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அப்படி அல்லாஹ்வின் தண்டனை இறங்கும் பொழுது நல்லோர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். ஆனால் மறுமையில் அல்லாஹ் அவர்களை பிரித்து விடுவான். ஒரு சுனாமி வந்தா முஸ்லிம்களும் போவாங்க, குழந்தைகளும் மௌத்தாகும், அப்பாவிகளும் மௌத்தார்கள். அல்லாஹ்வின் தண்டனை இறங்கும் போது நாமும் தொழுகையாளி சேர்ந்து தான் உள்ள போவோம். பள்ளி வாசலும் இடியும், சர்ச்சு இடியும், கோயிலும் இடியும், எல்லாரும் தான் பாதிக்கப்படும். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தண்டனை இறங்கினா எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த தண்டனை தடுங்கிறாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கும் பணியை செய்யவில்லையானால் அல்லாஹ்வின் தண்டனை இறங்கிவிடும். அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் முறையிடுறாங்க, பாய் நாங்க அல்லாஹ் இடத்தில் முறையிடுறோம் பாய். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எவ்வளவோ எல்லா பகுதியிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் கதறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம், நமது துஆக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? கதறுறோமா இல்லையா? ஹதீஸ்ல என்ன ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை, சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வின் தண்டனை இறங்கும். அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் உங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது, உங்க துஆ எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. குர்ஆன்ல அஸ்ஹாபு ஸவத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை, சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுறான். யார் இந்த சனிக்கிழமை வாசிகள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு கூட்டு பிரார்த்தனை நாள் வெள்ளிக்கிழமை. ஆனால் சனிக்கிழமை வாசிகள் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை தான் கூட்டு பிரார்த்தனை நாளாக அல்லாஹ் வச்சிருந்தான். அவங்களுக்கு என்ன சட்டம்? அந்த கூட்டு பிரார்த்தனை நாளாகிய சனிக்கிழமை அன்றைக்கு அவர்கள் தொழில் செய்யக்கூடாது, அது ஓய்வின் நாள். இந்த அஸ்ஹாபு ஸவத்னு சொல்லக்கூடிய இவர்கள் கடற்கரை பகுதியில் வாழ்ந்த மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை போட்டிருந்தானா, சனிக்கிழமை நீங்க தொழில் செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சனிக்கிழமை அன்னைக்கு கடலின் மேல் பரப்பில் மீன்கள் துள்ளி குதிக்குமா. அல்லாஹ் சொல்றான், கடலின் மேல் பரப்பில் மீன்கள் துள்ளி குதிக்கும். என்னடா செய்றீங்கன்னு அல்லாஹ் டெஸ்ட் பண்றான்.
சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பரவாயில்ல அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தாலும் பரவாயில்ல, போய் மீனை அள்ளிரும். ஒரு மீனவனுக்கு தான் கடல்ல மீன்கள் கூட்டம் கூட்டமாக பார்க்கக்கூடிய காட்சியை அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் கட்டளையை மீறி கடல்ல போய் மீன் பிடிக்க போறாங்க. சில நல்ல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் கட்டளை மீறாதீங்க, இது அல்லாஹ்வின் சோதனை என்று தடுக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அவர்கள் மீன் பிடிக்க போகல, அல்லாஹ்வின் கட்டளையை மீறவில்லை, ஆனால் தீமை செஞ்சாங்களே, அல்லாஹ்வின் கட்டளை மீறி மீன் பிடிக்க போனாங்க, அவனை தடுக்கவும் இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன செய்தானா, அல்லாஹ் தண்டனை இறக்கினான். யார் அந்த தீமையை தடுத்தார்களோ அவர்களை காப்பாற்றி விட்டு மற்ற அனைவரின் மீதும் எனது தண்டனை இறக்கினாங்கிறான். என்ன தண்டனை? சுனாமி, நிலநடுக்கம் கிடையாது, கேவலமான தண்டனை. அந்த மக்களுடைய முகங்களை குரங்குகளாக அல்லாஹ் மாத்திட்டான். கேவலமான தண்டனை. அதுல ஒரு கூட்டம் மீன் பிடிச்சிச்சு, அல்லாஹ்வின் கட்டளை மீறிச்சு. இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வின் கட்டளை மீறல, மீன் பிடிக்க போகல, ஆனால் மீன் பிடிக்க போனவரை தடுக்கவில்லை. ஷிர்க் செய்யறாங்க ஒரு கூட்டம், ஷிர்க் செய்யாத ஒரு கூட்டம் நாம இருக்கிறோம். ஷிர்க் செய்யாதீங்க தான் நம்ம தடுக்கல, நாம மதம் இருந்தல, ஆனால் மதம் இருந்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, நாம தடுக்கல. நாம வரதட்சணை வாங்கல, வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் நடக்குது, நாம தடுக்கல. நம்மீதும் தண்டனை வரும் சகோதரர்களே. நீங்கள் தொழுகையாளியா இருந்தால், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று விட்டால், நீங்கள் ஏகத்துவத்தில் இருந்து விட்டால், நீ சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவானா? உங்களுக்கு மக்ஃபிரத் கிடைச்சிருமா? நீங்கள் நன்மையை தீமை தடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தோற்று போன ஒரு கூட்டம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் இந்த பணியை செய்யாதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய இழப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, படிப்பினைக்காக நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியா நாட்டில், தமிழ்நாட்டில், மதுரை சிட்டியில் நாமெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுரைக்கு வந்தாங்களா, இந்தியாவுக்கு வந்தாங்களா, வந்து தாவா பண்ணாங்களா? நம்மிடத்தில் எப்படி இஸ்லாம் வந்துச்சு? யார் கொண்டு வந்து சேர்த்தா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர் மக்கா. பிறந்த ஊர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு செல்வாக்கு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்-அமீன், இவர் ஒரு நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், இவர் உண்மையாளர் என்ற ஒரு பேர் இருந்துச்சு. அது முஸ்லிம்கள் வைத்த பேரா? முகமது நபிக்கு அல்-அமீன், அஸ்ஸாதிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள். இது மக்காவில் வாழ்ந்த மக்கள் இணை வைப்பாளர்கள் வைத்த பேர் தான். இந்த முகமது ஒரு நம்பிக்கையாளர், இவர் உண்மையை தான் பேசுவார் என்று. ஆனால் தான் பிறந்த ஊர்ல, நன்மதிப்பு பெற்றிருக்கக்கூடிய ஊர்ல இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, கடுமையான எதிர்ப்பு, உயிருக்கே குந்தகம் விளைவிக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்களுக்கும் அடைக்கலம் தந்தது மதீனா. மதீனாவுக்கு நபியர்கள் இஸ்லாத்தின் பிரச்சாரத்துக்காக போனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போகவே இல்லை. இஸ்லாத்தை எடுத்துட்டு ரசூலா போகல. மதீனாவுக்கு அனுப்பப்பட்டவர் யார் தெரியுமா? இன்று முஸ்லிம்களாகிய நமக்கு அபூபக்கர் சித்திக் என்றால் தெரியும், உமர்லான் என்றால் தெரியும், பிலால் என்றால் தெரியும். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு முஸ்அப் இப்னு உமைர் தெரியும்? முஸ்அப் இப்னு உமைர், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் யாருக்கு தெரியும்? இந்த ரெண்டு நபி தோழரை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாத்தின் பிரச்சாரத்திற்காக. அந்த ஊருக்கு பேர் எதிரிப், அந்த ஊருக்கு பேர் மதீனா கிடையாது, அந்த ஊரின் இயற்பெயர் எதிரிப். எப்போது நபி அவர்கள் எதிரிப்புக்கு போனாங்களோ அப்பந்தான் மதீனத்து நபி, நபியின் பட்டணம் என்று பெயர் பெற்றது. அந்த மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைரை அனுப்பி வைத்தார்கள். அவருக்கு துணைக்காக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அனுப்பி வச்சாங்க. இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பார்வை இல்லாத ஒரு சகோதரர்களே. யார் இந்த முஸ்அப் இப்னு உமைர்? சீராவில் பார்க்கிறோம், வரலாற்று நூல்களில் பார்க்கிறோம். முஸ்அப் இப்னு உமைர் என்பவர் மக்காவில் பெரும் செல்வந்தராக இருந்த ஒரு வாலிபர். நபியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்அப் இப்னு உமரை கண்டிக்கிறார்கள், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துரு, இல்லை என்றால் சொத்தை பூரா நாங்க பறிச்சிரோம், உனக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர், உங்கள் செல்வம் எனக்கு வேண்டாம், என் மார்க்க எனக்கு போதும் என்று வீட்டை துறந்து விட்டு வந்தவர். அந்த முஸ்அப் இப்னு உமைரையும்
அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் கண் பார்வை இல்லாதவர். இவங்க ரெண்டு பேரையும் மதீனாவுக்கு ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. போங்க நீங்க இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுங்கன்னு. இவங்க ரெண்டு பேரும் போய் பிரச்சாரம் செய்து அங்கே கூட்டம் உருவாகிறது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர்ல எதிர்ப்பு, ரசூலாவை விரட்டி விடுறாங்க. மதீனா வாசிகள், அன்சார்கள், உதவியாளர்கள் அவங்க ரசூலுக்கு உத்தரவாதம் தராங்க. அக்கபால எங்க ஊருக்கு வாங்க, எங்க உயிரை கொடுத்து நாங்க உங்களை காப்பாற்றினாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. நபி அவர்கள் ஹிஜ்ர செய்து போனதால தான் ரசூலுல்லாவும் முஸ்லிம்களும் அங்க பாதுகாக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவப்பட்டது. அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முஸாப் இப்னு உமைர், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவர்கள் செய்த தியாகம். இந்த முஸாப் இப்னு உமைர் இருக்கிறாரே, அந்த செல்வந்தரா இருந்து இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக போனாரே, அவருடைய இறுதி நேரம் எப்படி இருந்தது தெரியுமா சகோதரர்களே? இந்த முஸாப் இப்னு உமைர் இறந்து விட்டார். அவருக்கு அவருடைய அடக்கம் நடைபெறுகிறது. நபியர்கள் அங்க போய் நிக்கிறாங்க. முஸாப் இப்னு உமைர் ஒரு பெரிய செல்வந்தர், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக செல்வத்தை இழந்து இப்ப மௌத்தாம் போயிட்டார். வாலிபரா இருக்கும் போதே மௌத்தா போயிட்டார். அடக்கம் நடக்குது. அவர் அணிந்திருந்த துணியை கொண்டு அவருக்கு கஃபன் போடப்படுகிறது. அந்த துணி வச்சு கஃபன் போடுறாங்க. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. குட்டையர் அவர் எப்படி பொத்திட்டு வாழ்ந்திருப்பார்? குளிர்ல, சவுதியில குளிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி அவர் வாழ்ந்திருப்பாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கினார்கள் அவரை பார்த்து. தலையை மறைத்து விட்டு கால் பகுதியில் இத்துக்க இருக்கிற புல்ல வச்சு மறைங்கன்னா. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கமானது இப்படிப்பட்ட தியாகத்தின் அடிப்படையில் தான் உலகம் முழுவதிலும் சென்று சேர்ந்திருக்கிறது. இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அழைப்பு பணியில் பெரும் அசட்டையில் இருக்கும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய தோல்விக்கு, வீழ்ச்சிக்கு காரணமே நாம் அழைப்பு பணி செய்யவில்லை என்பதுதான் காரணம். அது கூட இன்னும் முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ளவில்லை. வாங்க சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்வதை போல நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து விட்டு நீங்களும் நன்மைகளை செய்துவிட்டு நான் முஸ்லிம் என்று சொல்லுங்க, அப்பன்னா அது அழகான வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே நாம் உண்மையிலே முஸ்லிம் என்று பெருமை அடிப்பதாக இருந்தால், நாங்கெல்லாம் தௌஹீதில் இருக்கிறோம், நாங்கள் ஏகத்தில் இருக்கிறோம் என்று நாம் சொல்வர்களாக இருந்தால், நாம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து விட்டு நாமும் நற்செயலை செய்துவிட்டு நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லலாம் என்பதை கூறி, இந்த அழைப்பு பணியின் அவசியத்தை விளங்கி நாமும் நம் சமுதாயத்து மக்களும் தாவா பணிகளை விரைந்து செய்வோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவனா அஹ்மதா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.